ஜடேஜாவுக்கு பதிலாக சென்னை அணியில் இணைந்திருக்கிறார் சஞ்சு சாம்சன். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மினி ஏலத்திற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, வணக்கம். இந்த அறிவிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? இந்த லிஸ்ட்ல வேற யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க? நிலவரம் என்ன? வணக்கம். IPL மினி ஏலத்தையொட்டி ட்ரேட் முறையை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது கையில் எடுத்து ஜடேஜாவை ராஜஸ்தான் அணிக்கு ட்ரேட் செய்திருக்கிறது. ஜடேஜா மற்றும் சாம்சனை ராஜஸ்தான் அணிக்கு ட்ரேட் செய்த சென்னை அணி சஞ்சு சாம்சனை ராஜஸ்தான் அணியின் கேப்டனாக இருந்த சஞ்சு சாம்சனை சென்னை அணிக்கும் கொண்டு வந்திருக்கிறது. அதாவது பார்த்தோம் என்றால் நவம்பர் 15ஆம் தேதி இன்று மாலைக்குள் IPL அணிகளானது தங்களது எதிர்க்கும் வீரர்களை அறிவிக்க வேண்டும் என்ற அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது. இன்றுக்குள் ரிட்டன்ஷன் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று IPL நிர்வாகம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இதன்படி இந்த நாளில் பல்வேறு அணிகள் தங்களது அணியில் மிச்சமிருக்கும் வீரர்கள் குறித்த அறிவிப்பை தற்போது வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஜடேஜாவை தற்போது ராஜஸ்தான் அணிக்கு ட்ரேட் செய்திருப்பதாக அறிவிப்பை சென்னை அணி வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம் என்றால் சில நாட்களுக்கு முன்பாகவே சென்னை அணிக்கு சாம்சன் வரப்போகிறார் என்றும் ராஜஸ்தான் அணிக்கு ஜடேஜா செல்ல போகிறார் என்றும் தகவல்கள் தொடர்ந்து பரவி வந்த சூழலில் தற்போது அதை உறுதிப்படுத்தும் விதமான அறிவிப்பை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெளியிட்டு இருக்கிறது. ஜடேஜா மற்றும் சாம்கரன், அதாவது இங்கிலாந்தை சேர்ந்த ஆளுநர் சாம்கரனை சென்னை அணி ட்ரேட் செய்து சஞ்சு சாம்சனை தங்கள் அணிக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஜடேஜா தற்போது ராஜஸ்தான் அணிக்கு சென்றிருக்கார். குறிப்பாக நான் பார்த்தோம் என்றால் இதுக்கு தொடர்பான அறிவிப்பு, இது தொடர்பான தகவல்கள் பரவிய போதே சென்னை அணியின் ரசிகர்கள் ஜடேஜாவை ட்ரேட் செய்யக்கூடாது, தொடர்ந்து ஜடேஜா சென்னை அணியிலே விளையாட வேண்டும் என்ற கருத்தை தொடர்ந்து முன்வைத்து வந்தார். என்று பார்த்தோம்னா தனது 2023ஆம் ஆண்டு IPL இறுதிப் போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற கடைசி 2 பந்துகளில் 10 ரன்கள் தேவைப்பட்டது. ஒரு 6 மற்றும் ஒரு 4 அடித்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போட்டியை முடித்துக் கொடுத்து சென்னை அணிக்கு 5வது கோப்பையை வெல்ல முக்கிய காரணமாக திகழ்ந்த ஜடேஜா அவரை எக்காரணம் கொண்டும் மற்ற அணிக்கு நாம் கொடுத்து விடக்கூடாது, மற்ற அணிக்கு ட்ரேட் செய்து விடக்கூடாது என்ற கருத்தை ரசிகர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றனர். சென்னை அணியின் சமூக வலைதள பக்கங்களிலும் மற்ற பல்வேறு தளங்களிலும் விவான் ஜடேஜா என்ற பதிவுகளை ரசிகர்கள் பதிவிட்டுள்ளனர். என்றாலும் தற்போது அணியின் எதிர்கால நலனை கருதி சென்னை அணியானது சாம்சனை தங்கள் அணிக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஜடேஜாவை விடுவித்திருக்கிறது, அதாவது ட்ரேட் செய்து ராஜஸ்தான் அணிக்கு தந்திருக்கிறது. இதன் மூலம் IPL வரலாற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேடாக பார்க்கப்படுகிறது. சாம்சனுக்காக ஜடேஜா மற்றும் சாம்கரனை சென்னை அணி ராஜஸ்தானுக்கு கொடுத்திருக்கிறது. இது போன்றே பார்த்தோம் என்றால் அணிகள் தொடர்பான ட்ரேட் அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளன. சன்ரைசர்ஸ் அணியிலிருந்து லக்னோ அணிக்கு ட்ரேட் செய்யப்பட்டுள்ளார் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி. இது மட்டுமின்றி மயங்க் மார்க்கண்டேவிற்கு பதிலாக அர்ஜுன் டெண்டுல்கர் LSG அணிக்கு ட்ரேட் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் நிதிஷ் ராணா டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ட்ரேட் செய்யப்பட்டுள்ளார். டெவோன் ஃபெரோரியா ராஜஸ்தான் அணிக்கு டெல்லி அணியிலிருந்து ட்ரேட் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி வரும் சூழலில் ஜடேஜா தற்போது ட்ரேட் செய்யப்பட்டிருப்பது ரசிகர்கள் மத்தியில் சற்று ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து ரசிகர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சென்னை அணியில் தான் அவர் தொடர்ந்து விளையாட வேண்டும், அவர் ஓய்வு பெறும் சூழலில் இருந்தாலும் அவர் சென்னை அணியில் இருந்தே ஓய்வு பெற வேண்டும் என்ற கருத்துக்களையும் ரசிகர்கள் கூறி வந்தனர். என்றாலும் அந்த ரசிகர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க முடியாது என்று கூற பட்சத்தில் தொடர்ந்து இந்த ட்ரேட் முடிவை சென்னை அணி எடுத்திருக்கிறது. ஜடேஜா ராஜஸ்தான் அணிக்கு சென்றிருக்கிறார். சஞ்சு சாம்சன் சென்னை அணியில் இணைந்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.